தமிழகத்தில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரவக்குறிச்சி தொகுதியில் தலவாபாளையத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் திமுக வேட்பாளரான பழனிசாமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த நிலை உண்டா? அது மட்டுமல்ல, எத்தனை முறை 5 முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பார். காவிரி பிரச்சனைக்காக மட்டுமல்ல, தமிழகத்தில் ஏற்படக்கூடிய எந்த முக்கியமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அருந்ததி சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும், அதை விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் மாவட்டங்களில் தலைவர்களுடைய பெயர்கள் சூட்டப்படுகிற காரணத்தால் அதன் மூலமாக பல சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய சில பிரச்சனைகள் உருவாகுகிறது. எனவே சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயர்களை, சமுதாய தலைவருடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த நேரத்தில் அதற்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்களோடு விவாதித்து அதற்கு பிறகு முடிவெடுத்தவர் தான் கலைஞர் அவர்கள். அதேபோல் காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் பல முறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் நான் கேட்க விரும்புவது, 5 வருஷமா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா, இப்ப 5 மாசமாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி, இதுவரையில் ஒரு முறையாவது இந்த காவேரி பிரச்சனைக்காக, ஏன் வேறு ஏதேனும் ஒரு பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய செய்தி உண்டா? கிடையாது, ஒரு முறை கூட கிடையாது. ஆனால் கர்நாடக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தண்ணீரை தரமாட்டோம், உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையே மதிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் கர்நாடக மாநிலம், அவர்கள் பலமுறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள், அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுகிறார்கள், சட்டமன்றத்தை கூட்டுகிறார்கள், உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து தீர்மானம் போடுகிறார்கள். ஆக இந்த நிலை அங்க எல்லா கட்சியும் ஒருங்கிணைகிறது. கட்சி பாகுபாடு இல்லாமல் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி, அங்க இருக்கக்கூடிய பல கட்சிகள், பல அமைப்புகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறது. ஆனால் நியாயமாக தண்ணீரை பெற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில முறையாக தண்ணீரை பெற வேண்டிய நாம் தமிழகம், இன்றைக்கு அதை பெற முடியாத நிலையில் இருக்கிற நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முன்வருகிறதா என்றால் முன்வரல. அமைச்சரவை கூட்டத்தை விவாதிக்கிறார்களா? கிடையாது. அல்லது சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்கிறார்களா? கிடையாது. தயவு செய்து இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறேன், இது ஒரு செயல்பட முடியாத நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காணொலி காட்சி காணாத ஆட்சி என்று நான் ஏதோ அடுக்குமொழிக்காக, வேடிக்கைக்காக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. கடந்த 5 வருஷமா இந்த ஆட்சி காணொலி காட்சி மூலமாக நடந்து வந்தது. இப்போது எதையும் காண முடியாத நிலையில இந்த 5 மாத காலமாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய ஆட்சி இதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு என்னென்ன சதி வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு, அதே போல உதய திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், ஜிஎஸ்டி, இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய நிலைக்கு அதற்கு தமிழக அரசு, அதிமுக ஆட்சி ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு நிலை போய் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இதே முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் மருத்துவமனையில படுப்பதற்கு முன்பு என்ன நடந்தது? உதய திட்டத்திற்கு நான் அனுமதி தரமாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்தவர் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்.